நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம். ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் படத்தை பார்த்தேன். சாங்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் திருப்பி போய் பார்த்தேன். பட் அந்த படம் தனுஷ் சார் அவர்கள் சொல்கிற மாதிரியே இது ஆஸ் யூஸ்வல் ஸ்டோரி தான். பட் ஒரு ஓல்டு டெம்ப்ளேட் ஸ்டோரி தான், திருப்பியும் சொல்கிறேன். பட் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸை கன்ஃபார்மாக ஃபுல்ஃபில் பண்ணும். என்ன சொல்கிறது, படம் நல்லா இருக்குது. ஆக்சுவலி டெஃபினட்டாக மஸ்ட் வாட்ச்னு கேட்டிங்கனாக்கா டெஃபினட்டாக மஸ்ட் வாட்ச். நீங்கள் தியேட்டருக்கு போயிட்டு ஒரு படம் பார்த்து வரும்போது ஒரு ஃபீல் மூட்டாக வருவீங்க. பிகாஸ் சும்மா பழைய ஸ்டோரி எடுத்து போர்டும் அடிக்கலை, அதே மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு அதுவும் போர் அடிக்கலை. பழைய டெம்ப்ளேட் ஸ்டோரியாக இருந்தாலும் ஒரு ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணும், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் சொல்லட்டேன். அண்டு நடிச்சிருக்கக்கூடிய நடிப்பும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இயல்பாக இருக்குது. ஒரு ஓவர் ஆக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. என்ன சொல்லிட்டு சில என்ன சொல்லி இப்படி ஒன்று சொல்லுன்னு தெரியல. சில பேர் நடித்தாக்கா அது ஆக்டிங் மாதிரியும் தெரியும். இப்போ நம்மளும் கடுப்பேட்டோம் சில பேர் நடித்தா. பட் இதில் நடித்தவங்க எல்லாருமே நம்மள ஒரு கடுப்பு ஏற்றல, அதே சமயத்தில் ஓவர் ஆக்டிங்கும் தெரில. நம்மளோட என்ஜாய் பண்ண மாட்டோம் நடிச்சிருக்காங்க எல்லாருமே. அதனால் நடிச்சிருக்காங்க அதுவும் திருப்பி சொல்கிறேன். மியூசிக் அது தண்ட போல் பூஸ்டாக இருந்துச்சு இந்த படத்துக்கு. இப்படி எல்லா சைடும் பாசிட்டிவாக இந்த படத்துக்கு வந்துருக்கு. 100 மார்க் படத்துக்கு டெஃபினட்டாக மஸ்ட் வாட்ச். திருப்பியும் சொல்கிறேன், மஸ்ட் வாட்ச். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.